இந்த ஒரு ஸ்பூன் ரோஜா கூழுக்கு வந்து நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வா இருக்குன்னு சொன்னா அவங்க நம்ப முடியுதா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசிக்கு பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டில் 100% பியூர் ஆர்கானிக் ரோஜா கூழுக்கு வந்து செய்ய போறோம். உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், ஏன்டா கடையில் காசு கொடுத்தா ரோஜா கூழ் தர போறாங்க, அதை ஏன்டா நான் வீட்டிலே செய்யணுன்ட்டு. கடையில் வைக்கிற ரோஜா கூழுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகரில் பூ அந்த ரோஜா பூவை வந்து கலந்து கொடுத்துருவாங்க. அதை நம்ம சாப்பிட்றதுக்கு சாப்பிடாம இருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம வீட்டில் செய்ய ரோஜா கூழுக்கு பார்த்தீங்கன்னா 100% பியூர் ஆர்கானிக் ரோஜா கூழ் வந்து. ஆனால் இது செய்து கொஞ்சம் விலையே கொஞ்சம் அதிகமாகும். பட் ஆனால் அந்தளவுக்கு இது பெனிஃபிட் இருக்குது. நம்ம உடம்பு குளிர்ச்சியாகும். சரி பார்த்தீங்கன்னா அந்த பாடி ஹீட்னால மூக்கில் அந்த ரத்தம் வரும், அவங்களுக்கும் சரி பண்ணோம். கேர்ள்ஸ்க்கு வந்து பீரியட்ஸ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த பெயினை கூட ரிலீஸ் பண்ணுமா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாமல் இருக்காங்களே, அவங்களும் அந்த ரோஜா கூழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 1 மாதம் சாப்பிட்டா குழந்தை பிறக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 1-2 அப்படி சொல்லிகிட்டே போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு வலி, இந்த ஹார்ட் அட்டாக் கூட அதை சரி பண்ணுமா. அந்தளவுக்கு இந்த ரோஜா கூழுக்கு பெனிஃபிட் இருக்குது. இது எப்படி சாப்பிடலாம் பார்த்தீங்கன்னா, வெத்தலையில் கலந்து அந்த பீடா மாதிரி சாப்பிட்லாம், அப்படியே பாலில் கலந்து சாப்பிட்லாம். இந்த ரோஜா கூழுக்கு அந்த எப்படிலாம் சாப்பிடலாம் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வைக்க பாருங்கள். இப்போ நம்ம ரோஜா கூழுக்கு வந்து செய்ய போகிற மக்களே, ரோஜா கூழுக்கு செய்யறதுக்கு தேவையான 1/2 கிலோ பூவை நம்ம வாங்கியிருக்கோம். அந்த பூக்களை பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பூக்கள் நீக்கிட்டு ஒழுங்காக இருக்க பூவை மட்டும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துப்போம். 1க்கு 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்தோம், அப்போ தான் அந்த புழுக்கள் இல்லாமல் இருக்கும். வாஷ் பண்ணி எடுத்த பூவை பார்த்தீங்கன்னா காம்பு இல்லாமல் வெறும் பூக்களை மட்டும் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்ச பூக்களை பார்த்தீங்கன்னா அதிக சூரிய ஒளி இல்லாமல் மிதமான சூரிய ஒளி இல்லாமல் அதை காய விடணும் அந்த பூக்களை. அப்போ தான் அந்த ரோஜா கூழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான லெவலில் வரும். ஒரு 3 நாளுக்கு காஞ்சாலே போதும். அது பார்த்தீங்கன்னா 3 நாள் கழிச்சு காஞ்சிருக்கு. எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பூக்கள் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் ரோஜா கூழ் பர்ஃபெக்டாக வரும். அந்த காஞ்ச ரோஜா பூக்களை இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம வேறு எந்த பாத்திரமும் யூஸ் பண்ணக்கூடாது, கண்ணாடி பாத்திரம் மட்டும் தான் இதுக்கு யூஸ் பண்ணோம். அப்போ தான் அந்த ரோஜா குளுக்கோஸோட தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அது ஃபுல் பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். இது நம்ம எப்படி செய்கிறோம் பார்த்தீங்கன்னா, 1 பங்கு ரோஜா பூ, 1 பங்கு பார்த்தீங்கன்னா பனங்கற்கண்டு. இந்த பனங்கற்கண்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் மிக்சியில் அரைச்சி பவுட்ருமா ஆகிட்டோம். அப்போ தான் வந்து இதில் பர்மெண்டேஷன் நல்லா ஆகும். இது கடையில் விற்கக்கூடிய ரோஜா கூழ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோஜா பூவும் வெள்ளை சர்க்கரையும் ஆட் பண்ணிடுவாங்க. அதனால் எந்த பெனிஃபிட்டும் இல்லை, அது வந்து வெறும் சும்மா சக்கை தான் அது. ஆனால் நம்ம அந்த பனங்கற்கண்டு ஒரிஜினல் பனங்கற்கண்டு இதை வந்து நம்ம பவுட்ரு ஆக்கிட்டோம். 2 ஏலக்காய் கலந்து பவுட்ரு ஆக்கிட்டோம். இது கூட நம்ம வந்து 1 பங்கு ரோஜா பூ, 1 பங்கு பனங்கற்கண்டு ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கடைசியான முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா தேன். இது வந்து சாதாரண லோக்கலில் கிடைக்கக்கூடிய அந்த சக்கரை பாகு அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ஒரிஜினல் தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா தேனி வளர்ப்பு பண்ணையிலேருந்து வாங்கின ஒரிஜினல் தேன் இது நம்ம ஆட் பண்ணிப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம கலரை விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மிக்சிங் ஆகும். அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேனை ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கிட்டே இருக்கலாம் டீஸ்பூனில். இப்போ நம்ம என்னெல்லாம் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ரோஜாப்பூ, பனங்கற்கண்டு, தேன், இதை மூடிட்டு நல்லா கலக்கிட்டு இது நல்லா மூடிடலாம். பாட்டிலில் மூடிட்டு 20 நாள் பார்த்தீங்கன்னா வெயிலில் வைக்கணும். அப்போ தான் அந்த ரோஜா கூழுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். வணக்கம் மக்களே, 20 நாள் நம்ம வீட்டில் ரெடி பண்ண ரோஜா கூழுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கே தெரியும், நீங்கள் என்னெல்லாம் பார்த்துருங்க, தேன், இந்த பனங்கற்கண்டு, இந்த ரோஜா பூலாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. அது 20 நாளுக்கு மேலே அந்த பர்மெண்டேஷன் ஆகி நொய்து ஆகி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்ட்டு. செம்ம ஸ்மெல்லுங்க. இந்த பஞ்சாமிர்தம் பார்த்தீங்களா, பழனி பஞ்சாமிர்தம் அந்த அளவுக்கு ஸ்மெல் அடிக்குது பார்த்தீங்களா. இதுதாங்க பியூர் ரோஜா கூழுக்கு வந்து. இத்தனை நாள் நம்ம கடையில் வாங்குறது, இந்த மேரேஜில் கொடுத்தா பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டு, ஜஸ்ட்டு அந்த சக்கரை பாகு தான் கலந்து கொடுத்துருவோம் ரோஜா பூவில் பார்த்தீங்கன்னா. இதுதான் பியூர் ஒரிஜினல் ரோஜா கூழுக்கு வந்து. இதை வந்து நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம். பட் ஆனால் இது சாப்பிட்றதுக்கு சில முறைகள் இருக்குது. அதை எப்படி சாப்பிட்றது உங்களுக்கு காட்ட போகிறேன். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வெத்தலை, சரிங்களா. இதை பீடாவை தான் போடணும். பட் டேரெக்டாக இதை போடாமல் இதுக்குள்ளே சில பொருட்களை ஆட் பண்ணி நம்ம இந்த ரோஜா கூழுக்கு சாப்பிட்டா நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ எப்படி போட்டு காட்டலாம். இந்த வெத்தலையில் பார்த்தீங்கன்னா நம்ம சீரகத்தை கலந்துப்போம். தெரிஞ்சது உங்களுக்கு, சீரகத்தை கலந்து இந்த 2 ஏலக்காய் போட்டுப்போம், சரிங்களா. சீரகம் போட்டு 2 ஏலக்காய் போட்டுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரோஜா கூழுக்கு வந்து ஜஸ்ட் 1 ஸ்பூன் மிளகு போட்டாலே போதும். தெரிஞ்சுங்களா உங்களுக்கு. கொஞ்சம் வீடியோ ரெடி ஆகிடுச்சு மக்களே, போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. செம்ம டேஸ்ட், வேற டேஸ்ட் ஆகுது. அதுவும் அந்த ரோஜா கூழுக்கு வந்து தான் பயமாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ஒரு பண்ண முடியல எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு செஞ்சு தரேன். இந்த வீடியோ பிடிச்சி அந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்.